மூத்தவ பெத்து போட்டுட்டு ஒரே அடியா போய் சேர்ந்துட்டா. நான் ஏதாவது சொன்னா உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு ஊர் உலகம் பேசுது. இதெல்லாம் ஊர் கண்ணுக்கு படுற. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன் சின்னம்மா? எதுக்காக இப்ப என்ன பேசுற? ஏண்டா வெண்ட சோறு நீ சம்பாதிக்கிறியா? வேணா வேலைக்கு வந்து குட்டிக்கிறியே, இதுல கவிதை வேற எழுதி கிழிக்கிறான். காரணம் பிரயோஜனம்டா. உட்கார்ந்து சாப்பிடத்தான் ஆசைப்படுற. உன்னை போல பையன் தானே மது. அவன் பட்டணத்துக்கு போய் சம்பாதிச்சு வீட்டுக்கு பணம் அனுப்புற. உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. ஒதிய மரம் பெருத்தா உத்தரத்துக்கு ஆகுமா? தினம் உன் கூட கத்துறதே என் பொழப்பா போச்சு. என்ன எரும மாட்டு ஜென்மமோ நீ. எங்கேயாவது போய் தொலைறது தானே சாணிய. என்ன தம்பி இப்படி பாக்குறீங்க? இந்த புல்லாங்குழல் பொன்னையாவ தெரியாதவங்க இந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்களே. ஆமாங்க, இந்த மல்லிப்பட்டி மது டெய்லரை பார்க்கணும். உன் பேர் என்ன? மல்லிப்பட்டியில் உள்ளவங்க எல்லாம் பேரை மாவுல தான் ஆரம்பிக்கிறாங்க. உன் பேரு மதன், நீ பார்க்க வந்திருக்கிற பேரு மது. அப்பா அம்மா வச்சதுங்க, அதுக்கு கிராமம் என்ன பண்ணும்? அது சரி, யார பார்க்க வந்த? ஏங்க எத்தனை தடவை சொல்றது, மல்லிப்பட்டி மது. அவன் டெய்லருங்க. வெறும் பேரை மட்டும் சொன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம்பா இந்த மெட்ராஸ்ல. அவன் பேரு, தெரு பேரு, வீட்டு நம்பர் எல்லாம் இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமா, அட்ரஸ் ஏதாவது வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். அடே, நம்ம மது நீ அவன் ஃப்ரெண்டா? ஆமா சார். மதுவை வர்ற வழியில பார்த்த ஞாபகம். இதே தெருவுல போனா கடைசி கடை அவன் கடை தான். கடையில் தான் இருப்பான். இந்த போய் பாரு. ரொம்ப நன்றிங்க. தீபாவளி வருதுடா, மிஸ்ஸில் நான் தொச்சு வைங்க. டேய் மது. ஏய் மச்சி, டேய் எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. லெட்டர் போட்டுருந்தா நானே வந்து பிக்கப் பண்ணிருப்பேன்ல. டேய், நான் பஸ்ல ட்ரெயின்ல வந்திருந்தா பரவாயில்லடா, லாரியில எல்லாம் வந்தேன். லாரியிலயா? ஆமாண்டா. டேய், நான் மெட்ராஸ்ல செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன், சினிமாவை நம்பி. ஆமா, லாரியில வந்தப்பே நினைச்சா நீ மெட்ராஸ் செட்டில் ஆயிடுவேன். சரி, வீட்டுக்கு போய் பேசலாம். ரங்கா, லேடிஸ் யாரா வந்தா உட்கார வை, நானே வந்து அளவு எடுக்கிறேன். சரிண்ணே. வா, அதை பாரு, இதான் நம்ம கிரவுண்டு. பெரிய பெரிய ஆளுங்களாம் இங்க விளையாட ஜெயிச்சிருக்கானுங்க. நம்ம ரூம் எதிர்க்க பின்னாடி டக்கரா இருக்கும். போர் அடிச்சா பாத்துக்கலாம். இந்த பார், இப்படிதான் ஓனர் வீடு. துணிக்காயுது பார். பாப்பா மது. வணக்கண்ணே. தம்பி யாரு? இது நம்ம ஃப்ரெண்டு. வணக்கங்க. இப்பதான் ஊர்ல இருந்து வரான். நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சோம். 2 பேரும் ஒன்னாவே. இப்ப ஏதாவது பண்ண போறீங்களா? சரி, என்ன விஷயம்? இப்ப இவன் என் ரூம்ல தங்க போறான். ஃப்ரெண்டு தானே, தங்கிட்டா போச்சு. ரொம்ப நல்லா பண்ணிச்சயா. அப்பா நான் தான் மாமா. வந்துரு, ரொம்ப நாள் ஆச்சு. இதாப்பா என் மகன். ஹலோ. எப்பவும் குழந்தை மாதிரிதான் இருப்பான். என்ன இந்த பார்வை பாக்கலாம்? கிராமத்துல இருந்து வந்திருக்கான் பாருங்க. அங்க இது மாதிரி ஃபிகர் எல்லாம் பார்த்தது இல்லையா, அதான் முறைச்சு பாக்குறான். போ பழகி போடும். என்ன வேலை பண்ற வித்தியாசம்? நீங்க வரீங்க, கவிதை எழுதுவாங்க. சினிமா கவிதை எழுத வந்திருக்கிறான். சினிமாவா? சினிமாவெல்லாம் கம்பெனி நடக்கிற மாதிரிப்பா. போய் பொழைக்கிற வழியை தேடுங்கப்பா. என்னங்க ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்றீங்களே, என்னடா? சரி கண்டுக்கலாம் மாதிரி மாவா. அப்பா, என்ன ராஜாக்கா பார்க்க போறேன். சீக்கிரம் போயிட்டு வா. இல்ல லேட்டா தான் வருவேன். எல்லாமே விளையாட்டு தான், சீக்கிரம் வா. இந்த வீட்டுக்கு 150 ரூபா வாடகை. இதுக்கு புரோக்கர் சார்ஜ் வேற. இதாண்டா நம்ம அரண்மனை, நல்லா பாத்துக்க. அப்புறம் எனக்கு கடையில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ என்ன பண்ற, ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலமா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வா. குளிக்கணும்னா எதிர்க்க கிணறு இருக்கு, தண்ணி இருந்தா குளிச்சுக்க. என்னையா பாக்கெட்ல கையை விட்டு துளாவுற? காசை எடுத்தாரு மறந்துருப்பிய. கொஞ்ச நாள் இந்த மாதிரி கேஸ காணவே நினைச்சேன், நீ வந்துட்ட.
இல்ல சார், யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க சார். இந்த கதையெல்லாம் எங்கிட்ட விடாதயா. உன்ன மாதிரி கேஸ் எத்தனையோ நான் பார்த்தவன். மரியாதையா வாட்ச கழட்டி வச்சுட்டு போ. ஆமா, வாங்கம்மா. என்னையா முடிக்கிற? தாகத்தை தண்ணி குடிக்கணியா? அதுக்காக சோடா குடிச்சிட்டு காசு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ கெட்ட கேட்டுக்கு பிஸ்லரி சோடாவா? என்னங்க அவருக்கும் சேர்த்து எடுத்துக்கங்க. சரிம்மா. ஏன் பேமணி முடிக்கிற? அந்த அம்மா தான் காசை கொடுத்துச்ச. போயேன். உன்னை நான் சந்தித்து நீ 1000-ல் ஒருவள். டேய், டைம் என்ன ஆகுது? லேட்டா வர. ஆமா, குஷியா இருக்கே என்ன? ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு என் கவிதைக்கு உயிர் நாடியா இருந்த என் நாயகியை நேரடியா சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சதுடா. என்னடா வளர்ற? நடந்ததை சொல். ஊரெல்லாம் சுத்திட்டு ஒரு கடையில சோடா குடிச்சேன். அதுக்கு காசு கொடுக்கலான்னு பாக்கெட்டை பார்த்தா, என்னடா அது பாக்கெட் இப்படி கிழிஞ்சிருக்கு? மெட்ராஸ்ல முதல் அனுபவமே ரொம்ப நல்லா இருக்குடா. சரி, அப்புறம் எப்படி சமாளிச்ச? ஒண்ணு இல்லடா, சமயத்துல கை கொடுத்த தேவதை மாதிரின்னு முதல்ல சொன்னனே ஒரு நாயகி, அவ வந்து என் மானத்தை காப்பாத்தினான். ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த கதையோட இது நல்லா இருக்கு. வேலை சொல்லு. தேர்ல தான் தெய்வம் வரும்னு சொல்லுவாங்க, ஆனா இது ஆட்டோல வந்து காசு கொடுத்தது. அப்போ உனக்கு ஒரு பொண்ணு காசு கொடுத்தான்னு சொல்லு. ஆமாண்டா, மறுபடியும் அந்த தேவதையை சந்திச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாதான் என் மனசு ஆறுதல் அடையும். ஆமா, பெருசா பணத்தை திருப்பி கொடுக்க போறான். மெட்ராஸ்ல இதெல்லாம் சகஜம். ஏண்டி ராதா, 2 மாசத்துக்கு முன்னாடி படிச்சு முடிச்ச, மறுபடியும் என்ன படிக்க வேண்டியிருக்கு? எனக்கு படிக்கணும்னு ஆசை, அதான் படிக்கிறேன். ஏமாரா, நான் வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். இதுக்கு மேலே உன்னை நான் படிக்க வைக்க முடியுமா? அதுக்கு தான்ப்பா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்க்கு அப்ளை பண்றேன். ஆமா, இவ படிச்சு கிழிச்சு கலெக்டர் ஆக போற. நீ ஏண்டி இடையில பேசுற? நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கல. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வாழ போற பொண்ணுக்கு ஒரு நகை நட்டு வாங்கணும்னு என்ன இருக்கா? இப்ப எனக்கு நகை நட்டு ஒண்ணும் வேண்டாம். உனக்கு வேண்டாண்டி, உன்னை கட்டிக்க போறவனுக்கு வேணும் இல்ல? இது நம்ம வீடு மாதிரி. வணக்கம். வணக்கம். வாங்க 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 தம்பி. ஏன் தம்பி, அன்னைக்கு ஜாக்கெட் தச்சு கொடுத்துட்டு போனீங்க, அப்புறம் இந்த பக்கம் வரதே இல்லையே? பண்டிகை நேரம், வேலை அதிகம், அதான் வர முடியல. தம்பி யாரு? தம்பி என் ஃப்ரெண்டு. அப்படியா? பேரு மதன். வணக்கம். வணக்கம். இவன் விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா? சார், இவன் +2 படிச்சிருக்கான் சார். நீங்க தான் சார் எப்படியாவது உனக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல சார், எப்ப பாரு சினிமாலாம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கான் சார். நான் கூட அப்படி அலைஞ்சது இல்ல. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பு. எதுக்கும் முயற்சி பண்ணி பாக்குறேன். என் தம்பி, சினிமா டைரக்டர் சர்மா எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். அவர்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நாங்க வரட்டுங்களா? இருங்க, காசு சாப்பிட்டு போலாம். அட, நீங்க வேற ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து நெத்தி அடியா ஃபுல் மீல் சாப்பிட்டு போறோம். போலாமா? ஐயோ, ரொம்ப வேடிக்கையான. டேய் மது, உனக்கு உடனே ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும் போல இருக்குடா. முதல்ல உனக்கு தொழில் கிடைக்கட்டும், அப்புறம் என்ன ஐட்டம் வேணாலும் வாங்கி கொடு. அது இல்லடா. பின்ன இப்போ ஒரு பொண்ணை சந்திச்சோம்னா இந்த வீட்டுல, அதே பொண்ணுதான் இன்னைக்கு சோடா கடையில பார்த்தேன். என்னது? அந்த கிழவன் பொண்டாட்டியா? இவன் ஒருத்தன். உனக்கு எந்த விஷயமும் நேட்ல புரியாதா? அந்த அம்மாவோட பொண்ணுடா. ஏய், நீ போற போக்கே சரியில்லை. அந்த பொண்ணு பேர் ராதா. அவ ஒரு டைப். நீ ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்ல டஸ் புஸ்ன்னு பேசிட்டே இருப்பான். உன் ஆசைக்கு அளவு இல்லையாடா? டேய், அளவுக்கு மீறி என்ன மட்டும் தட்டாதடா. டேய், உண்மையாத்தான் சொல்ற. இங்கிலீஷ் தண்ணி ஃபெயில். அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்காடா, நம்ம மாதிரி இல்ல. அவங்க அப்பா இருக்காரு, தங்கமான மனசு. அவருக்கு இந்த ஜாதி மதம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க அம்மாக்கு அதான் வேணும். டேய், நிலாவை பார்த்துதான் ரசிக்க முடியும், அதை பறிக்க முடியாது. டேய், நம்பிக்கை கொடுக்கறவன் தான் நண்பன். ஏன் நம்பிக்கையை கெடுத்துற போல இருக்க? பரவாயில்ல, நானே முயற்சி பண்ணி பாக்குறேன். பெரிய மன்மத குஞ்சு முயற்சி பண்றாங்க. ஏய், ஊருக்கு புதுசு, ஒழுங்கா நடந்துக்க. என்ன மாதிரி முடிஞ்சா கடையில வந்து காஜாயிடு.